கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து குவைட் பிளேஸ் டே 1. இந்த குவைட் பிளேஸ் டே 1 வந்து குவைட் பிளேஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படம். இது வந்து ஒரு வழக்கப்படி உலகம் அழியிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பெரிய செட்டு போட்டு காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் தான் வந்து இந்த இதை எடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குவைட்டான பிளேஸில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நல்லா வந்துச்சுன்னா அதை அப்படியே இப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து யோசிப்பாங்க அமெரிக்காவில். அதை இன்னும் கொஞ்சம் மோசமாகிறது, இல்லாட்டா பெரிய செட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் உடம்பு சரியாமல் செத்து போகிற ஒரு பொண்ணு அவ கூட வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. ஏலியன்ஸ்லாம் வந்து சத்தம் போடுறவங்களை வந்து அழிச்சிட்ருக்கு. இந்த முதல் 2 பாட்டு பார்க்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த செகண்ட், தேர்ட் பார்ட்டில் இந்த புதுசாக வந்ததில் வந்து இல்லை. அதோட ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த டெக்னிக்கலாக நல்லா இருக்குன்னு எல்லா சீன்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளேவும், குறிப்பாக அதை வர பூனை வந்து ஒரு சீனில் கூட கத்தவே மாட்டேங்குது. அந்த பூனை கத்தாத இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து, அந்த பூனை எப்போ கத்துன்னு நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன். கிளைமேக்ஸ் வரைக்கும் கத்தாமல் இருந்தது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க பார்க்கலாம். அமேசான் இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.